வணக்கம் வியூவர்ஸ், இது பிரபாகரன் 6784 யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் பரிசுக்கான டோக்கனை வந்து எப்போ கொடுக்கப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 பொங்கல் ரொக்க பரிசு வந்து பெறுவதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் விநியோகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 பெற நாளை முதல் ரேஷன் கடைகளில் டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு வந்து யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றதும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசியும், ஒரு முழு கரும்பும், 1 கிலோ சர்க்கரையும் உள்ளிட்ட வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டதில் வந்து பொங்கல் தொகுப்புடன் வந்து வேட்டி செலவு வந்து வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கிற ரேஷன் கடையில் நாளிலேருந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த டோக்கனில் டேட்டு, டைமிங்கு, எப்போ வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போது வந்து அந்த டோக்கன் வாங்கினவங்க அன்றைக்கி வந்து காசு வந்து அந்த பொங்கல் பரிசு வந்து வாங்கிக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றதும் யாருக்கு கிடைக்காது அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வந்து நியாய விலைக் கடைகள் ரொக்கமாக வழங்கப்படும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமன்றி பொங்கல் பரிசு வழங்க வழிகாட்டி நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புக்கு கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்டம் மற்றும் வட்ட வாரிய குழுக்கள் அமைக்கப்படும் அப்படின்றதும், ஒரு முழு நீல கரும்பு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மூலம் விவசாயிகளிடம் வந்து நேரடியாக கொள்முதல் செய்ய உத்தரவு அப்படின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகுப்பு விநியோகத்தை தினசரி கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் அப்படின்றதும் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கான தொடர்பு, அதாவது தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 1967 1800 425 590 ஆகிய எண்களில் பொதுமக்கள் வந்து புகார் அளிக்கலாம் என்று கூட்டுறவு சங்கம் பதிப்பாளர் தகவல் மூலமா வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா கடையின் பெயர், குடும்ப அட்டைதாரரின் பெயர், குடும்ப அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் எண், அதாவது வந்து டோக்கன் வந்து எப்போ, அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நாள் வந்து குறிச்சிருக்காங்க, கிழமை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ஒரு சாம்பிளினுடைய டோக்கன் தான் இதே போல் தான் வந்து நாளைக்கு வந்து உங்கள் ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.